வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் வல்ல பிரணாபுரி இறைவனுக்கு அரோவர குருநாதர் அருணாபெருமத்துடைய சரம் சந்தோம் எம்பெருமான் கருணையை முழுவதும் பெற்றான் குருநாதர் சரணாசம இந்த திருப்பூண்ட மகாமத்தத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடகன் 1036 தீயும் பவனமும் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் ஒரு அற்புதமான வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல். முருகா, ஓடுகின்ற சிற்றுயிரானது இனி ஒரு உடல் சிறையில் புகாமல் விடுதலை அடையும்படி நல்ல சிவயோகத்தை பயிலும் பாக்கியம் அடியேனுக்கு கிட்டுமா கிடைக்காதா? சிவயோகம் புரிய உன் அருளை வேண்டி பாடப்பெற்ற பாடல் என்று எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட பாடல். தானம் தனதன தானம் தனதன தானம் தனதன தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். பாடலை பார்ப்போம். தீயும் பவனமும் நீரும் தரணியும் வானும் செறிதரு பசு பாச தேகம் தனை நிலையே ஏய் ஒன்றும் இருவினை தீரும் திரள் வினை அறியாதே ஓயும்படி 600 11 100 20 100 ஓடும் சிறு உயிர் மீளும்படி நல் யோகம் புரிவது கிடையாதோ. வேயும் கனியும் விழாவும் படுப்புணம் மேவும் சிறுமிதன் மணவாழ மீனம் படுகடல் ஏழும் தழல்பட வேதம் கதறிய ஒரு நாளும் வாயும் குலகிரி பாலும் தடைபட மகாகந்தரம் அதில் மறைசூரன் மார்பும் துணை ஒரு தோடும் துணிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாளே. இதான் பாட்டு. தீயும் பவனமும் நீரும் தரணியும் வானும் செறிதரு பசு பாச தேகம் தனை நிலையே ஏய் ஒன்றும் இருவினை தீரும் திரள் வினை அறியாதே அப்படின்னு முதல் 3 அடியை செதுக்கிறார். என்ன சொல்றாரு? தீ, காற்று, நீர், மண், விண் இந்த ஆகிய 5 பூதங்கள் நிறைந்துள்ளதும் பசு ஜீவான்மாவும் பாசம் தழைகள் அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் கூடியதாய் உள்ளதுமான தேகம் தனை இந்த உடலை நிலையே ஒன்றி நிலைத்திருக்கும்படி பொருந்த வைத்து நல்வினை தீவினை என்னும் இருவினைகளும் முடியும்படியான திறமை வாய்ந்த செயல் எதையும் நான் அறிந்து கொள்ளாமல் ஓயும்படி பிறப்பு ஓய்வுறும் வண்ணம் 600 அதாவது 10 உரல் 100 10 மடங்கு 100 1000 பிளஸ் கூட்டல் 10 20 100 10 20 100 10 பெருக்கல் 20 பெருக்கல் 100 கூட்டல் 20 ஆக 21,600 மூச்சுக்கள் ஓடுகின்ற நாளடி. ஓடும் சிறு உயிர் மீளும்படி நல்ல யோகம் புரிவது கிடையாது. இப்படி 21,600 மூச்சுக்கள் ஓடுகின்ற இந்த சிற்றுயிர் மீளும்படி விடுதலை அடையும்படி ஓய்வடையும்படி நல்ல சிவயோகத்தை பயிலும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதோ, என் பிறப்பு தொழில் ஓயாதோ முருகான்னு கேட்கிறார். பிறவி எற பாடப்பட்டிருப்பாங்க. 2வது பகுதி. பேயும் கனியும் விழாவும் படுபுணம் மேவும் சிறுமிதன் மணவாழ மீனம் படுகடல் ஏழும் தளர்பட வேதம் கதறிய ஒரு நாளும் வாயும் குலகிரி பாலும் தடைபட மாகந்தரம் அதில் மறை சூரன் மார்பும் துணை ஒரு தோளும் துணிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாளின்னு 2வது பகுதி முடிகிறார். என்ன பொருள்? மூங்கிலும் கனி அதாவது வேங்கை மரமும் விழாமரமும் இருக்கின்ற புனம் மலைச்சார்பான கொல்லையில் இருந்த சிறுமியான வள்ளியின் மணவாட பெருமாள் மீன்கள் உழவுகின்ற கடல் ஏழும் தீப்பட்டு வறண்டு போகவும் வேதத்தை வாய்விட்டு உரைக்கும்படி ஒப்பற்ற 4 வாய்களுடைய பிரம்மனும் குலகிரி உயர்ந்த மலையான கிரௌஞ்சத்தின் பாலும் அதாவது இடங்களும் தடைபட சிறையில் பட்டு வேதனையில் பட்டு அல்லது வேதனைப்பட்டு அழுங்க அல்லது பிரம்மன் குலகிரி பால் கந்தகிரியில் ஓரிடத்தை சிறைப்பட்டு அழுங்கவும் மகாகந்தரம் அது பெரிய மேகத்தினிடையே மறைந்து போர் செய்த சூரனுடைய மார்பும் துணையுறு தோளும் 2 தோள்களும் துடிபட அருந்து விழவும் வாழாயுதம் கொண்டு போர் புரிந்த பெருமாளே நலயோகம் புரிவது கிடையாதோ அப்படின்னு கேட்கிறார். இப்போ நிறைய குறிப்புகள் இருக்க பாடல் சார். தேகம் தனை நிலை ஐம்பூதத்தான் ஆகியதோர் யாக்கையும் வேல் 10ல் 9வது பாடல் அதே கத்து. இந்த பாடல் அருணேறு பெருமானுடைய கணித திறமைக்கு ஒரு உச்சம், கணித திறமைக்கு ஒரு மகா அதீத எடுத்துக்காட்டு. ஒரு மனிதனுடைய சுவாச கணக்கை எனக்கு தெரிஞ்சு என் சிற்றரை கிட்டியவரை எவ்வளவு சிறப்பாக கூறிய அறிஞர் தமிழ் புலவர்கள், அதுக்கு மேலே சயின்டிஸ்ட் அறிஞர் சார். நாழிகை 1க்கு 360 சுவாசம். ஒரு நாளைக்கு 60 நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 60 கூட்டல் 360 21,600 சுவாசம். அப்போ மூலாதார சுவாசம் 600, சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகரம் ஒவ்வொன்றுக்கும் 6000 ஆக 3 6000 18,000. விசுத்தி ஆகிய நாதாந்தம் ஒவ்வொன்றுக்கும் 1000 ஆக 3 கூட்டல் 3 பெருக்கல் 1000 3000 ஆக சுவாசம் 21,600 சுவாசம்.
21,600 மருவி நாள்தோறும் வளர் சுவாசத்தையும் சிற்றம்பல அடிகள் 21,100 சுவாசம் அனைத்தும் தாம்பிர ஓடாய் உருவெடுத்து உம்பர் மருவி அமைந்தன சிதம்பர விலாசத்தை 30வது பட்டு. சாதாரணமாக ஒருவன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசம் 21,600 சிவ யோக சாரம் சொல்லுது. அந்த யோக குறிப்போடைய கருத்தை அப்படி கொண்டு வந்து பாட்டுக்கு வைக்கிறார். ஒரே வரி தான். ஓயும் படி 600 பதின் உரள் 100 பதின் 20 100 முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுடைய சுவாச கணக்கு ஒரே அடி. ஓயும் படி 600 பதின் உரள் 100 பதின் 20 4 முடிஞ்சு போச்சு. என்ன கவித்துவம் சார், என்ன ஞானம்! அந்த காலத்தில் என்ன இந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாதிரி அறிவியல் கூறுகள் என்ன இருந்தது? எம்பெருமானுடைய கருணை அது நம்ம குருநாதருக்கு முழுவதும் வாய்த்து அந்த கருணையோட வெளிப்பாடு தான் இந்த திருப்புவடை. எல்லா திருப்புகளும் அதில் இந்த மாதிரி நவமணிகள் எல்லாமே அனுகிரகம் தான். அதில் ஒவ்வொன்றும் வைரம் வைடூரியம்னு கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இது ஒரு நல்முத்து. ரைட். அடுத்தது வேதம் கதறிய ஒரு நாள் வாயினா பிரம்மன் சரியானாவின் வேதகீதன் தாமரை நான் முகத்தன்னு சம்பந்தர் சொல்கிறார். அதே கருத்தை தான் நம்ம குருநாதர் இங்கே எடுத்துக்கிறார். அடுத்தது சிறை புரிந்திடு வித்தனன் கந்தமாஞ்சிலம்பில்னு கந்தபுரான் சொல்கிறார். அதே கருத்தை இந்த இடத்துல குலகிரிபாதும் தடைபட அதை கந்தபுரான் சொல்கிறார். சிறை புரிந்திடு வித்தனன் கந்தமாஞ்சிலம்பில் கந்தமாகிரி சொல்கிறார். அடுத்தது சூரன் முறிவேடு செய்த போர். மா கந்தரமதி சூரன் முருகவேடு செய்த போரில் அடிக்கடி மறைந்து நின்று போர் செய்தான். அப்போது ஆண்டவர் சூரனுடைய மாயப்போரை வென்றார். மாயை நீரால் அப்புறத்தண்டம் போனான். பின்னரும் கறந்து செல்ல பிராணம் அவ்வண்டந்தோறும் விடாது தொடர்ந்தமர் இயற்றி போனான். ஞானமும் ககனமுற்றும் மாயிருள் உருவம் கொண்டு மறைந்து நின்று ஆட்கள் உற்றான் கந்தபுரான் சொல்றார். இதில் கந்தபுராணத்துடைய பாடல் அடிகள். அந்த கருத்தை அப்படி கொண்டு வந்து ஒரு அடியில் வைக்கிறார் இந்த பாடல். வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாள். இந்த பாடலுடைய 6, 7, 8 அதை எடுத்துங்க. மீனம் படுகடல் 7 தழல்பட வேதம் கதறிய ஒரு நாலு வாயும் குலகிரி பாலும் தடைபட மா கந்தரம் அதில் மறைசூரன் மார்பும் துணை ஒரு தோளும் துணிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாள். இது அப்படியே வேல்வாங்கு வகுப்புடைய கருத்து சார். வேல்வாங்கு வகுப்பில் என்ன கருத்து சொன்னாரோ அந்த கருத்தை அப்படியே கொண்டாந்து இந்த பாடலில் நம்ம குருநாதர் பொறுத்துற இந்த திருப்புகள் அப்படி ஒரு அனுகிரகமான திருப்புகள், அற்புதமான திருப்புகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடியிலையும் அவ்வளவு பொருள் ஒழிஞ்சிருக்கு. இப்போ இந்த அற்புதமான பாடல் என்ன சொல்கிறாருன்னா, பிறவி வேண்டாம். இப்போ இந்த பிறவி ஓயும்படியாக 600 600 பதின் மடங்கு 100 1000 பதின் 20 100 பதின் மடங்குனா 10 மடங்கு 2000 20000 மொத்தம் 600 + 1000 + 20000 ஆக மொத்தம் 21,600 மூச்சுக்கள் ஓடுகின்ற சிற்றுயிரானது இனி ஒரு உடல் சிறையில் புகாமல் விடுதலை அடையும்படி நல்ல சிவயோகத்தை பயிலும் பாக்கியத்தை அடியனுக்கு நீ தந்தருளக்கூடாதான்னு சுவாமிகிட்ட கேட்குறேன். சார் எல்லா அருளாலும் கேட்குறது தான். பிறவி அலமலம் போதும், இந்த பிறவியில் பட்ட பாடெல்லாம் போதும். நம்முடைய குருநாதர் மாரியார் சுவாமிகள் அவருடைய நித்திய பாராயணம் பைலூர் வள்ளலத்தை தான் என்ன சொல்லி கேட்குறார். பைலூர் வள்ளலே, மீண்டும் ஒரு தாயின் கருவறை என்னும் சிறையில் புகாதபடி கருணை கொண்டு வயலூர் வள்ளல் கந்தவே கருணை என்னை காக்க வேண்டும் தான் வென்றார். மாரியார் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்க தெரியும். இப்போ பிறவி அலம்பலம் குருநாதர் பல திருப்புகள் கேட்குறார். பிறவி அலம்பலம் போதும். இந்த திருப்புகளும் அதே கருத்தை சார்ந்தது. என்ன கேட்குறார்? முருகா, சிவயோகத்தை புரியும் பேர் வாய்க்க அடியேனுக்கு அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற கணிதமயமான விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையில் பாடப்பட்ட அற்புதமான திருப்புகளை பழனியாண்டம் திருவடி சமர்ப்பித்து அவர் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குருநாதர் அருணா பெருமான் திருவடியை சரம் சொல்லும். பழனாபுரியில் திருப்பாதம் சமர்ப்பணம். முருகா 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 முருகாசன்.